ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மரணத்திற்கு பின் என்ற இந்த தொடரிலே நேற்றைய தினம் கபருடைய வாழ்க்கையை நம்புவது அது திருமறை குர்ஆனுக்கு எதிரானது அல்ல, இறைவனுடைய நீதிக்கும் எதிரானது அல்ல, இது திருமறை குர்ஆனுக்கும் இறைவனுடைய நீதிக்கும் உடன்பாடான விஷயம்தான் என்பதை தக்க சான்றுகளுடன் நான் அறிந்தோம். அடுத்தபடியாக இந்த கபருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம உள்ள நுழைவதற்கு முன்னால் வேறு சில சந்தேகங்கள், அறிவுபூர்வமான சில சந்தேகங்கள் நமக்கு ஏற்படும். இப்ப கபருடைய வாழ்க்கை என்றால் ஒரு ஆளை எந்த இடத்துல அடக்கம் செய்யறோமோ அங்கதான் கபருடைய வேதனை இருக்குது என்று நம்ம நம்புகிறோம். அப்படி நம்பணும் என்று சொன்னால் நிறைய பேருக்கு கபருடைய அதாபே இல்லைன்னு ஆயிரும். யாரெல்லாம் எரித்து சாம்பலாக்கி அவங்களுடைய சாம்பலை உலகின் பல பகுதிகளிலையும் தூவி கரைச்சி விட்டுறாங்க, கடல்ல கரைச்சிடுறாங்க. அப்ப அவங்க எந்த இடத்துலையும் பூமிக்குள்ள அடக்கம் செய்யப்படவே இல்லை. அவங்களுக்கு எங்க கபரு எது அவங்களுக்கு? அப்ப அவங்களுக்கு கபருடைய வேதனை எப்படி இருக்கும்? அப்படின்னா இது ரொம்ப வசதியா இருக்க, கபருடைய வேதனையில தப்பிக்கிறதுக்காக வேண்டி பேசாம எரிஞ்சு சாம்பலாக்கிட்டு போயிடலாம் போல இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு வரும். அதே மாதிரி காட்டுல ஒரு வனவிலங்கு சாப்பிட்டு ஒருத்தனை கொன்றுச்சு, 10-15 விலங்குகள் சேர்ந்து சிங்கம் புலி எல்லாம் பிச்சு நம்மளை குதிரை சாப்பிட்டுருச்சுன்னு சொன்னா ஒவ்வொரு பிராணுடைய வயிற்றுக்குள்ள நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறோம். இதுல நமக்கு எது கபரு, எது நம்ம எங்க இருந்து எழுப்பப்படுவோம், கபருடைய விசாரணைங்கிறது எங்க இருக்கும் என்கிற மாதிரியான ஒரு சந்தேகமும் நமக்கு ஏற்படுது. அதே மாதிரி கடல்ல பயணம் செய்யும் போது கடல்ல விழுந்து செத்துறான் ஒருத்தன், மீன்களுக்கு உணவாயிடுறான். அப்ப லட்சக்கணக்கான மீன்கள் நம்மளை சாப்பிட்டுருதுன்னு சொன்னா அப்ப கபரு அவனுக்கு கபரு எங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னும் சொல்ல போனால் சிலருடைய உடல்கள் பூமியுடைய மேல்மட்டத்திலேயே இறைவனாலையும் மனிதனாலையும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, பூமிக்குள்ளேயே போகல. இந்த பிறவனுடைய உடல் பூமிக்கு மேலேயே பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மாதிரி லெனினுடைய உடல், லெனினா ஸ்டாலினா யார் உடல்? லெனினுடைய உடல் மேல பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கேரளாவில் ஒரு பாதிரியாருடைய உடல் கூட அதை பாடம் பண்ணி கெட்டு போகாம, இது ரெண்டும் மனிதர்களால் பாதுகாக்கப்படுகிறது. அது அல்லாஹ்வுடைய அற்புதத்தை கொண்டு பிறவனுடைய உடல் பாதுகாக்கப்படுது. மேலே பாடி இருக்கு, இவனுக்கு கபர் வேதனை எங்க? இப்படி எத்தனை பாடிகள் மேலே பூமிக்கு மேல் மட்டத்தில் இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த கபருடைய வேதனைங்கிறது பூமிக்கு உள்ளதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோமையானால் இவங்களுக்கு எல்லாம் கபரு வேதனை இல்லைன்னு ஆயிடுது. அப்ப கபரு வேதனை நம்ம என்னன்னு விளங்கிக் கொள்வது, பூமிக்கு உள்ள அந்த இடத்துலதான் எல்லாம் நடக்குது என்று வைத்துக் கொண்டோமையானால் இவ்வளவு சந்தேகங்களுக்கு நமக்கு பதில் வேணும். அப்ப கபருடைய வேதனைங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா திருமறை குர்ஆனிலேயும் கபருடைய வாழ்க்கையை பற்றி, அதாவது நம்ம இறந்த பிறகு திரும்பி எழுப்பப்படுவோம்ல, அதுக்கு இடைப்பட்ட ஒரு வாழ்க்கையை பற்றி திருக்குர்ஆன்ல 23வது அத்தியாயத்தில் 100வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். லல்லி ஆமல சாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா வமின் வராயிஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபாஸூன். ஒரு மனிதன் அந்த மரண வேலையை நெருங்கினவன என்ன சொல்றான்னு கேட்டா, இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க, தெரியாம தப்பு செஞ்சுட்டேன், இனிமே நான் ஒழுங்கா நடந்துக்கிறேன் என்று மனிதன் என்ன செய்யறான் சொல்றான். இது வெறும் வாய்ப்பேச்சு. இன்னொரு 10 வருஷம் கொடுத்தாலும் மறுபடியும் மாறிக்கிடுவான். இந்த நெருக்கடி வரும்போது மட்டும்தான் அப்படி மனிதன் பேசுவானே தவிர அதுல உறுதியாவனா இருக்க மாட்டான். நம்ம வாழ்க்கையில இதை பாக்குறோம். சரியான தீராத வயிற்று வலி வரும்போது நமக்கு வரக்கூடிய இறை நினைவு என்ன? அந்த வயிற்று வலி போன பிறகு நம்ம பாட்டுக்கு யாருக்கும் அந்த விருந்து மாதிரி போயிட்டு இருப்போம். அது இருக்கிற வரைக்கும் ஆடலாம், அப்படியா அப்படியா அந்த மாதிரிலாம் நிறைய துவாக்கள்லாம் நடக்கும். அந்த காரியம் நிறைவேறிச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அல்ல யாரு அல்லண்டா யாரு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய நடவடிக்கைகள்லாம் மாறிக்கிறது. அப்ப மனிதன் இப்படித்தான் இருப்பான் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். வமின் வராயிஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபாஸூன். அவர்கள் எழுப்பப்படுகிற வரை அவர்களுக்கு பின்னால் ஒரு பர்ஸகு இருக்கிறது. ஹதீஸ்கள்ல கபரு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது.
குர்ஆன்ல அல்லாஹ் என்ன வார்த்தையை யூஸ் பண்றான்னு கேட்டா பர்ஸஹ் இருக்கிறது. பர்ஸஹ் என்று சொன்னால் கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை போடப்பட்டு திரைக்கு பின்னால் ஒரு உலகம் இருக்கிறது எழுப்புற வரைக்கும். அப்ப இந்த பூமியில வாழ்றது ஒரு கட்டம், மறுமை என்பது ஒரு கட்டம். இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு திரை போடப்பட்டு நம்ம திரைக்கு பின்னால் ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அது மண்ணுக்கு உள்ளதான்னு கிடையாது, நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் என்ற ஒரு அடிப்படையில் ஒரு உலகம் இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, எல்லா மனிதனுக்கும் கபர் வேதனை இருக்கிறது, அதுல யாருமே தப்பிக்க இயலாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பல சந்தர்ப்பங்கள்ல சொல்லியும் இருக்கிறார்கள். கபருடைய வேதனையிலிருந்து யாராவது தப்பிப்பதாக இருந்தால் சஅத் அவர்கள் தப்பித்திருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது கூட முஸ்னத் அஹ்மத்ங்கிற நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அதுல எல்லாருக்கும் அந்த வேதனை இருக்குது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கும் பொழுது, அல்லது எல்லாருக்கும் அந்த சுகம் இருக்கிறது, கெட்டவனாக இருந்தா எல்லாருக்கும் கபருடைய வேதனை இருக்கிறது, நல்லவர்களாக இருப்பார்களே ஆனால் எல்லாருக்கும் அந்த கபர்ல உள்ள இன்பங்கள் சுகங்கள் இருக்கிறது என்றால் அதுக்கு ஏற்றவாறு தான் கபர் வேதனை புரிஞ்சுக்கணும். இந்த மண்ணுக்கு உள்ளதான் நடக்குதுன்னு நீங்க புரிந்து கொண்டீர்களே ஆனால் அப்ப நீங்க கேட்ட கேள்விப்படி உங்களுக்கு எல்லாம் கபர் வேதனை இல்லைன்னு ஆயிரும். எல்லாரும் கபர் வேதனையை அனுபவிப்பாங்க என்ற அந்த அடிப்படைக்கு முரண் இல்லாத வகையில் தான் கபர் வேதனையை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால மண்ணுக்கு உள்ளேன்னு நம்ம விளங்கிக் கொள்ளவே கூடாது. அது மண்ணு ஒரு அடையாளம், ஒரு ஆளை கொண்டு அடக்கம் பண்றோம் இல்லையா, அது ஒரு அடையாளம். இப்ப 70க்கு 70 விஸ்தீர்ணமாக்கப்படுதுன்னு சொல்லுது. தோண்டி பார்த்தா எத்தனை, ஒரு இடத்துல 7 பேரை கொண்டு போடுறோம், ஒரு ஆள் அடக்கம் பண்றோம், அது ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு ஆள் அதே இடத்துல அடக்கம் பண்றோம், இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு அதே இடத்துல இன்னொரு ஆள் அடக்கம் பண்றோம். அப்ப தோண்டி ஒவ்வொருத்தரும் தோண்டி தோண்டி தான் பாக்குறோம், ஒன்னையுமே காணோம். எலும்புதான் மிச்சமா இருக்கிறத தவிர 70க்கு 70 விஸ்தீர்ணமாக்கப்பட்ட மாதிரி இங்க அவர் போட்டு பட்டாடையெல்லாம் அணிவிக்கப்படும், அதெல்லாம் அணிகலங்கள்லாம் மாட்டி அவரை சொர்க்கத்து விரிப்பெல்லாம் விரிச்சு தூங்க வைக்கப்படும் இருக்குது. தோண்டி யாராவது சொர்க்கத்து விரிப்பை நம்ம எடுத்திருக்கிறோமா? அது உள்ளக்கைன்னு அர்த்தம் கிடையாது. அது உள்ளக்கை இருக்குன்னு நீங்க எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நம்ம நடைமுறையிலே அது உள்ளக்கை இல்ல. 70க்கு 70 விஸ்தீர்ணமாக்குற மாதிரியும் இல்ல. அதுல ஒளி வீசப்படும், பிரகாசம் ஏற்படுத்தப்படும் இருக்குது. தோண்டி பார்த்தா லைட் வெளிச்சம் ஏதாவது பார்க்க செய்யறோம், அதுவும் இல்ல. அப்ப மண்ணுக்குள்ள இல்ல என்று நம்ம கண்ணும் சொல்லுகிறது. அதே மாதிரி எல்லாருக்கும் அந்த கபருடைய வேதனை இருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள். எல்லாருக்கும் இருப்பது எப்ப சாத்தியமாகும் கேட்டா, அவன் எந்த லெவலுக்கு போனாலும் சரி, எரிச்சு சாம்பலானாலும் சரி, அவனை துண்டு துண்டா வெட்டி கூறு போட்டாலும் சரி, ஆடு மாடு கலவை சாப்பிடாதா சிங்கம் புலி சாப்பிட்டு போனாலும் சரி, இப்படி மனிதனை என்ன லெவலுக்கு அவன் ஆளானாலும் சரி அவனுக்கு கபர் வேதனை இருக்கிறது என்பதாக இருந்தால் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறேன்? அந்த ஆன்மாவுக்கு தனியான ஒரு உலகத்தில் வைத்து அல்லாஹ் அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் அவன் தருகிறான். இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை விளங்குறதுக்கு ஏற்றவாறு கூட ஒரு ஹதீஸும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் ரொம்ப அற்புதமான ஒரு ஹதீஸ். இந்த நவீன உலகத்துல, இந்த விஞ்ஞான யுகத்துல இது ரொம்ப புரிந்து கொள்வதற்கு எளிதானது. அந்த காலத்துல புரியாது. ஒரு 100 வருஷத்துக்கு முந்தைய இந்த ஹதீஸை சரியான முறையில அந்த காலத்து மக்களால் புரிஞ்சிருக்க இயலாது. 100-200 வருஷத்துக்கு முந்தையெல்லாம் இதை அவங்க தமிழ்ல படிச்சிருந்தாங்கன்னு சொன்னா ஒண்ணுமே உங்களுக்கு விளங்கி இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு மனுஷன் நம்ம இறந்துடுறான்னு வைங்களேன், இறந்த உடனே அவன் கம்ப்ளீட்டா மண்ணோட மண்ணா மக்கி போயிடுறான், அல்லது சாம்பலா போயிடுறான். எரிக்கப்பட்டா சாம்பலா போயிடுறான். அடக்கம் பண்ணுனா அவன் எலும்பு சதை எதுவுமே மிஞ்ச மாட்டேங்குது. ஆனால் மனிதனிடமிருந்து ஒரு அணு, ஒரே ஒரு அணு மட்டும் நீங்கள் என்ன செஞ்சாலும் அது அழிந்து போகாமல் இருக்கும். அதிலிருந்து தான் அல்லாஹ் மனிதன் என்ன செய்யறான், உற்பத்தி பண்ணுகிறான். அந்த மனிதனை அதுலயும் உங்களுக்கு நம்ம சாப்ட்வேர் யுகத்துல இதெல்லாம் விளங்கும். நம்ம சாப்ட்வேர் யுகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உதாரணமா ஒரு 500 MB 500 மெகாபைட் உடைய ஒரு ஃபைல் இருக்கிறது. அந்த ஃபைல நீங்க என்ன பண்ணுவீங்க, இடம் கம்மியா இருந்தா ஹார்ட் டிஸ்க்ல இடம் கம்மியா இருக்குன்னு வைங்க, அதை ஜிப் பண்ணுவீங்க. ஜிப்னா என்ன, அதை அமுக்குறது. 500 MB இருக்கிறத அதை சின்னதாக்குறதுக்காக என்ன செய்வாங்க, ஜிப் பண்ணோம்னு சொன்னா அது 10 MB-களோட வந்துடும். 500 MB இருந்தது எவ்வளவு ஆயிரும், 10 MB-யாக ஆயிரும். எத்தனை மடங்கு குறைஞ்சிரும். சில ஃபைல்கள் 100 MB வரும், சில ஃபைல் 50 MB வரும். அதை நம்ம அதை சுருக்கி என்ன செய்யலாம், வச்சுக்கலாம். இப்ப இந்த சுருக்கப்பட்ட இந்த ஃபைலும் விரிவுபடுத்தப்பட்ட சுருக்கப்படாத அந்த ஃபைல் ரெண்டு ஒண்ணு தானே. அதுதான் இது அழிஞ்சிருச்சுன்னு வைங்க, அது அப்படியே அன்சிப்பு கொடுத்தோம்னா அதே ஃபைல் வந்துடும், அதே தான் வரும், வேற ஒண்ணு வராது.
அப்ப ஒரு இது வந்து பொருள்கள் அப்படி செய்ய முடியாது. ஒரு பொருளை ஜிப்பு பண்ணீங்கன்னா இது போயிட்டு தான் ஜிப் ஆகும். இதை ஜிப்பு பண்றோம்னு வைங்க, புடிச்சு மிஷின்ல வச்சு நசுக்குனா இது அவுட் ஆயிரும். இது அவுட் ஆகி சின்னதாகும். இதை என்ன செய்யலாம், நம்ம ஒரு புளியங்கொட்டை அளவுக்கு நசுக்கி எடுத்துடலாம். இதை நசுக்கி எடுத்தோம்னு வச்சுக்கீங்களேன், ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு ஆக்கிடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பிரஷிங் மிஷின்ல கொடுத்து இதை அடிச்சோம்னா வந்துடும். ஆனா இது போயிடும். இதை நீங்க நசுக்கி சின்னதாக்குறதா இருந்தா இது போயிட்டு தான் என்ன செய்யும், இன்னொன்னு வரும். ஹார்ட்வேர்ல எல்லாம் அப்படித்தான் வரும். ஹார்ட்வேர் ஜிப் பண்ண இயலாது. சாப்ட்வேரா இருந்தா நீங்க என்ன பண்ணிடலாம், பெருசு சின்னதாக்கிடலாம். அதுவும் இருக்கு, இதுவும் இருக்கும். அது அழியாமலே ஜிப் ஆகுங்க. பெருசு பெருசு இருக்கு, அது ஜிப் பண்ண பையிலும் இருக்கும். இந்த ஜிப் பண்ண பையில வந்து இது காலியாச்சுன்னு வைங்க, அதை டக்குன்னு நினைஞ்சு பண்ணலாம். ஜிப் பண்ண பையில வந்து விரிச்சு விட்டோம்னு சொன்னா அதுல என்ன அப்படி வந்துடும், ஒண்ணு கூட மாத்த இருக்காது. அதுதான் இது. ஒரு எழுத்தோ ஒரு புள்ளியோ ஒரு எதுவாச்சும் ஒரு கலரோ எதுவாச்சும் மாறுமா? அப்ப ஜிப்பு பையில வந்து நீங்க, ஆனா மனிதனுக்கு வந்து இந்த ஹார்ட்வேரை வந்து ஜிப் பண்ண தெரியாது. அல்லாஹ் வந்து ஹார்ட்வேரை ஜிப் பண்றான், அத வித்தியாசம். மனிதன் வந்து இந்த சாப்ட்வேர் ஃபைல்களை தான் என்ன செய்ய முடியும், அவனுக்கு ஜிப் பண்ண முடியுங்க. ஹார்ட்வேர்னா என்ன, இப்படி எடுத்து பார்க்கக்கூடிய பொருள் தான் ஹார்ட்வேர்ங்கிறது. இதை எடுத்து இதை வந்து ஜிப் பண்ண இயலாது. எடுத்துலாம் பார்க்க இயலாது. இப்ப காட்ட செஞ்சுதான் காட்ட முடியுமே தவிர தூக்கி காட்ட இயலாது. அந்த மாதிரி பொருள்களை தான் நம்ம சாப்ட்வேர்னு சொல்றோம். அதை வேண்டாம் மனுஷன் அப்படி கம்ப்யூட்டர்ல சின்னதாகி காட்டுறான், அப்படி பெருசாகி காட்டுவான். ஆனால் வந்து இந்த பொருள்கள் அப்படி செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, எல்லா மனுஷனையுமே படைச்சிட்டு நம்ம கருவறையில இருக்கும்போது மனுஷனுக்கு வால் இருக்கு தெரியுமா, பாத்திருக்கீங்களா? இப்பதான் நமக்கு வால் இல்ல. வால் இல்லாத மனுஷனுக்கு மற்ற விலங்குக்கு வித்தியாசம். ஆனா கருவறையில இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கட்டத்தில் சின்னதா வால் இருக்கும். குரங்கு எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி நம்மளுக்கும் வால் இருக்குங்க. அந்த வால் என்ன செய்ய, நீங்க வளர வளர அப்படி உள்வாங்கி குறைஞ்சு போயிடும். எல்லாருக்குமே என்ன இருக்கு, ஒரு வால் மாதிரியான ஒண்ணு ஒரு நீட்டி கொண்டு இருக்கும். அந்த வால் மனுஷனுக்கு இருக்கக்கூடாதுக்கா எல்லாம் என்ன பண்றான், ஒரு அளவுக்கு நீங்க வளர்ந்த உடனே அந்த வாழை இல்லாம ஆக்கி போடுறான், உள்ள இழுத்துக்கு உள்வாங்கிக்கிறது. அது அப்ப அந்த வால் இருக்கு பாருங்க, வால் முனை மாதிரி எல்லா மனுஷனுக்கு இருக்கிறது. ஆன பெண் அவ்வளவு பேருக்கு இருக்கிறது. அந்த இடத்துல ஒரு அணு அல்லாஹ் வச்சிருக்கிறானா. அந்த அணு என்ன, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. இதெல்லாம் அன்னைக்கு சொன்ன வழங்கி இருக்குமா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்துல வந்து சொல்லும் போது இது விளங்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது ஒரு கடுகு அணுவை, அணுங்கிற தர்ரத்துங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. அணுவை விட சின்னதாக அந்த வால் பகுதியில ஒன்றை அல்லாஹ் வந்து அவனை வச்சிருக்கிறான், ஜிப் பண்ணி வச்சிருக்கிறான். அதுதான் இவன் தான் அது, அவன் தான் இது. இந்த ஜிப் பண்ற பையில அன்ஜிப் பண்ணோன்னு ரெண்டு ஒண்ணு போம்ல, அந்த மாதிரி இப்ப நம்ம அழிஞ்சிடறோம் வைங்க, வேற ஒண்ணு குலைச்சு நம்மளை உண்டாக்குனான்னு சொன்னா நம்மளா, அது எப்படி நம்மள ஆயிருவோம்? நம்மளையே உண்டாக்குறதா இருந்தா இந்த பாடி அப்படி பாதுகாத்து வச்சு நம்மளை உண்டாக்குனாதான் நம்மளை உண்டாக்கணும்னு ஒத்துக்குருவோம். அதுல உயிர் அந்த உயிர் தான் கேட்க இயலாது. உயிர் அம்புட்டு வேலையும் பண்ணுது, இதுதான் பண்ணுது. எது பண்ணுது? நம்ம உடம்புல இருக்கிற மூளை தான் எல்லா கிரமம் பண்ணுதே தவிர இந்த உயிர் வந்து வேலை பாடியில இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி எங்க இருக்கும். அப்ப நல்லது கெட்டது சிந்திக்கிறது கவலைப்படுறது எல்லாமே எது செய்யுது? மூளை தான் செய்யுது. அப்ப இந்த மூளைங்கிற ஒரு பொருள் தான் அவ்வளவு இயக்கக்கூடிய நேரத்தில் மூளையும் அழிஞ்சு போயிடுது, இவன் அழிஞ்சு போயிடுறான். அந்த உயிரை வச்சுக்கிட்டு வேற ஒரு பாடி அல்லாஹ் புதுசா உண்டாக்கி அதுக்குள்ள இந்த உயிரை விட்டா அது எப்படி நானா இருப்பேன்? அது எப்படி தண்டிப்பது? எனக்கு உரிய தண்டனை ஆகும். என்ன நியாயம் அது? எந்த உடம்பு வச்சுக்கிட்டு நம்ம அநியாயம் பண்ணமோ அந்த உடம்புக்கு தானங்க சுகத்தை கொடுக்கணும், தண்டனையை கொடுக்கணும், அப்படித்தானே செய்யணும். இப்ப வந்து நம்மளை அல்லாஹ் அழிஞ்சு போறத கண்ணால் நீங்க பாக்குறீங்க. கபருக்குள்ள வச்ச உடனே எல்லாமே அழிஞ்சு போயிடுது. அழிஞ்சு போன உடனே நம்மளை வந்து எதுல இருந்து அல்லாஹ் உயிராக்குறான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஒரு ஹதீஸ், நீண்ட ஹதீஸ், இது புகாரியில கூட நீங்க பார்க்கலாம். 4814 4935 ஆகிய ஹதீசுகள்ல இருக்கிறது. 2 தடவை சூர் ஊதப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2 சூர் ஊதுதலுக்கு இடையில 40 இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த 40ங்கிறது வந்து அர்பவுன யௌமன்கிற 40 நாள்னு சொன்னாங்களா, 40 மாசம்னு சொன்னாங்களா, 40 வருஷம்னு சொன்னாங்களான்னு எனக்கு தெரியலங்கிற அபூ ஹுரைரா. அதாவது உலகத்தை அழிக்கிறதுக்கு ஒரு அல்லாஹ் சூர் ஊதுவான், உலகம் அழிஞ்சிரும். திரும்ப உண்டாக்குறதுக்கு ஒரு சூர் ஊதுவான், எல்லாம் உண்டாயிரும். உலகத்தை மொத்தமா அழிப்பான்ல, அழிக்கிறதுக்கு திரும்ப உண்டாக்குறதுக்கு இடையில எவ்வளவுதான் 40 தான் இடைவெளி இருக்கும். நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 தான் சொன்னாங்களே தவிர 40 நாளா 40 மாசமா 40 வருஷமான்னு சொல்லல. இவங்களும் கேட்கவும் இல்லை. பேசாம 40 கால வாங்கி விட்டாரு. அவரே விளக்கம் கேட்டிருக்கலாம், அவரும் கேட்காம விட்டு விட்டாரு. ஏதோ ஒண்ணு வச்சுக்கிடுவோம், 40 நாளா இருக்கலாம், 40 மாதம், 3ல ஒண்ணு உண்மையா இருக்கலாம். 40 நாளோ 40 மாசமோ 40 வருஷமோ
உலகம் அழிக்கப்பட்டதுக்கும் திருப்ப உருவாக்குறதுக்கு மத்தியில அல்லாஹ்வுடைய கணக்குல 40 வருஷம்ங்கிறத ஒரு பெரிய நம்பர் கிடையாது. 40 நாளுங்கிறது 40 வருஷம்ங்கிறது நமக்கு கொண்டா 4 வருஷம் பெருசா தெரியலாம். அல்லாஹ்வுடைய கணக்குல 40 வருஷம்ங்கிறது என்ன? அது ரொம்ப 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 சின்ன டைம். இந்த உலகத்தில் உள்ள டயத்தை கணக்கு பண்ணீங்கன்னா அல்லாஹ்வுடைய ஸ்பீடுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரி 40 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பிறகு சும்மா என்ஜிலுல்லாஹு மினஸ்ஸமாயிமான் வானத்திலிருந்து அல்லாஹ் ஒரு தண்ணீரை இறக்குகிறான். தண்ணீரை இறக்கின உடனே எம்பு தூண மனிதர்கள் முளைத்து கிளம்புவார்கள். முளைத்து கிளம்புவார்கள் எப்படி? அதாவது ஒரு மழை பெஞ்ச உடனே புற்புண்டுகள் எப்படி பூமியிலிருந்து முளைத்து கிளம்புமோ அது மாதிரி முளைத்து கிளம்புவார்கள் என்று சொல்லிட்டு அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இல்லா அலுமன் வாஹிதன் எல்லாமே மனுஷன் அழிஞ்சு போயிருக்கும். ஒரே ஒரு எலும்புடைய துகள் மாத்திரம் அவன் அழியாமல் இருக்கும். அஜபு தனபி அதான் வால் பக்கத்தில் உள்ள அணு அது மாத்திரம் அழியாமல் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது இப்னு ஹிப்பான்ல சஹாபாக்கள் கேள்வி கேட்கிறாங்க. அது அது என்ன வால் முனையில் இருக்கக்கூடிய அது பொருள் என்னன்னு கேட்டவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க மிஸ்லு ஹப்பத்தி ஹர்தலின் மின்ஹு இன்ஷவு ஒரு அணு அளவுக்கு உரிய ஒரு பொருளாக இருக்கும். அதிலிருந்து தான் மனிதன் உருவாக்கப்படுகிறான் அப்படிங்கிறாங்க. அப்ப இது இப்னு ஹிப்பான்ல 13வது வால்யூம்ல 275ஆம் பக்கத்தில் இருக்கிறது. இப்ப என்ன மெசேஜ் நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா ஒவ்வொரு மனுஷனையும் இந்த கண்ணு மூளை நம்ம இருக்கிறோம்ல இது இப்படியே இதே சைஸுக்கு உண்டாக்குவதற்கு தகுந்தவாறு ஒரு சின்ன அணு அல்லாஹ்வுக்கு போதும். அதை அல்லாஹ் நமக்குள்ள வச்சிருக்கிறான். நம்மளை எரிச்சாலும் அது அழியாது. நம்மளை மண்ணுக்குள்ள புதைச்சு மண்ணோட மண்ணா நம்ம ஆனாலும் அது அழியாது. அதை வச்சோட எப்படி ஒரு ஆலமரத்து விதையை கொண்டு போட்ட உடனே அந்த ஆலமரமே முளைச்சு வந்துருதோ அதுக்குள்ள அந்த விதை இருக்குது. ஆலமரம் அவ்வளவு பெரிய ஆலமரம் எதுல இருந்துச்சு? ஒரு கடுகை விட சின்னதா இருக்கக்கூடியது ஆலமரத்து விதை பார்த்திருக்கிறீங்களா? மரங்கள்லயே பெருசு ஆலமரம், விதைகள்ல சின்னது ஆலமரத்து விதை தான். அவ்வளவு சின்ன விதையில அவ்வளவு பெரிய மரம் வருது. பெரிய பெரிய விதைகள் எல்லாம் போடுவோம், அதனுடைய செடிதான் முளைக்கும். பெரிய விதையை கொண்டே போடுவாங்க, அதுக்கு செடிதான் கிடைக்கும். ஆலமரத்து விதையில எல்லாம் என்ன பண்ணிருக்கான்? சின்ன அந்த விதைக்குள்ள இவ்வளவு மரத்தை உள்ளக்க அது ஜிப்பு தான். எல்லாம் ஒருத்தனுக்கு தான் ஹார்ட்வேரை ஜிப் பண்ண முடியுது பாருங்களேன். அந்த விதைக்கு உள்ள என்ன செய்யறான்? அந்த மரத்தை அப்படி நசுக்கி உள்ள கொண்டே திருப்பி வச்சிருக்கான். அதை வடிச்சு வெளியே பெருசாக்கிட முடியுது அவனுக்கு. எல்லாமே அப்படித்தான். அல்லாஹ்வுடைய வேலை அம்புட்டுமே என்னன்னு கேட்டா நம்ம கருவறையில இருந்தோமே நம்ம ஜிப் பண்ணி தான் உள்ள இருந்தோம். நம்ம கருவறைக்குள்ள இருந்தோமே அதெல்லாம் புத கண்ணாடி வச்சு பார்த்தா கூட தெரியுமா? அவ்வளவு சின்ன சைஸா நம்ம இருந்தோம். அதுக்குள்ளதான் அந்த கண்ணு மூக்கு இப்ப நம்ம புழு கொடுக்கிறோமே இவ்வளவு அதுக்குள்ளதான் இருந்துச்சு. அது நமக்கு பார்க்க கூட முடியாது. பெரிய பெரிய பூத கண்ணாடி வச்சு பார்த்தா கூட தெரியாத அந்த அணுவுக்குள்ளதான் நம்ம கண்ணு காது மூக்கு கை காலு மூளை சிந்தனை கலரு கிளறு குணம் நேரம் எல்லாமே அதுக்குள்ளதான் அடங்கி இருந்துச்சு. அப்ப அதுக்குள்ள வச்சு எல்லாம் திணிச்சு வச்சிருக்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதனையும் அவனை திருப்பி அதே மாதிரி உண்டாக்குவதற்கு 70 வயசுல ஒருத்தன் சாவுறான்னு சொன்னா அந்த 70 வயசு கண்டிஷனோட அந்த சரக்கு இருந்துகிட்டு இருக்கும். அப்படி என்ன அவர் கரெக்டா உண்டாயிருவாரு. இது அதை ஜிப் அன்சிப் பண்ணி விட்டான்னு வைங்களா இல்ல அது அப்படி மனுஷன் ஆயிரும். அப்ப அவன் தான் உண்டாகுறான். அதே மூளை இருக்கும், அதே கண்ணு இருக்கும், அதே சிந்தனை இருக்கும், அதே கலர் இருக்கும். அப்படியே தான் அப்படியே ஜெராக்ஸா உண்டாகுறதுதான். அப்ப எப்படி நீங்க ஃபைல் ஜிப் பண்ண ஃபைல சுருக்கப்பட்ட நசுக்கப்பட்ட ஃபைல விரிச்சு எடுக்கும் பொழுது அதுவே கிடைக்கிறதோ எந்த மாற்றமும் இல்லாமல் கிடைக்கிறதோ அதே மாதிரி உண்டாக்குவதற்கு அல்லாஹ் ஒன்ன வச்சிருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது எதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க? எல்லாமே அழிஞ்சு போயிடுது, அதுக்கு வேதனை கிடையாது. அந்த பொருளை அல்லாஹ் எடுத்துக்குவான். நீ எரிச்சாலும் சரி, கபர் வேதனைக்கும் சரி, திருப்பி எழுப்புறதுக்கும் சரி, அல்லாஹ் எதை எடுத்துருவான்? உன்னை துண்டு துண்டா உன்னைய கூறு போட்டு கசாப்பா வெட்டினாலும் சரி, அந்த வாழ்பகுதி ஒரு இடத்துக்கு போகும்ல, அதுல அந்த அணு இருக்கும்ல, அந்த அணு கண்ணுக்குலாம் தெரியாது. நீங்களே கண்ணுக்கு தெரியாத ஒரு ஜிப்பை கொண்டே வச்சு அதுக்குள்ள என்னென்ன மனுஷன் செய்யறான். மனுஷன் ஒரு சின்ன செல்போனுக்குள்ள அவளையும் கொண்டு வந்துட்டான். செல்போனுக்குள்ள வைக்கிற ஒவ்வொரு பொருளும் இவ்வளவு சின்னதா இருக்கு பாத்தீங்களா? ஒவ்வொரு ஐசியும் அது உள்ள 2 ஜிபிங்கிறான் 3 ஜிபிங்கிறான் 1 மணி நேரம் சினிமா பாக்குற அளவுக்கு அவ்வளவு மெமரி உள்ளது இருக்குன்னு சொல்றான். அவ்வளவு படங்கள் எதுக்குள்ள அடங்கிருது? ஒரு படம் இவ்வளவு கேமரா வச்சு அவ்வளவு எடுக்கக்கூடிய அந்த படத்தை கொண்டு போய் ஒரு சின்ன ஒரு மெமரி கார்டுல கொண்டு வைக்கிறான். அது அளவு என்னடான்னு கேட்டா 3 ஜிபிங்கிறான். 3 ஜிபினா என்ன? கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பிளே பண்ணி ஓடுது. 4 மணி நேரம் பிளே பண்ணி ஓடக்கூடியதை கொண்டு இவனுக்கு வைக்க முடியுதுன்னு சொன்னா அப்ப ரப்புல் ஆலமீனுக்கு நம்ம சைஸை கொண்டே அப்படி சின்னதாக்கி வைக்க முடியாதா? அவன் தந்த மூளையை கொண்டுதான் நம்ம வேலையும் பார்க்கிறோம்.
அப்ப அது மாதிரிலாம் இருக்கிறதுனால அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா நம்மளை அப்படியே நமக்கு ஒரு நகல் வைத்திருக்கிறான். சுருக்கமா சொன்னா என்னது, நம்மளை நகல் எடுத்து வைத்திருக்கிறான். நம்மளே தான் நம்மளுக்கு இன்னொரு காப்பி எடுத்து வச்சிருக்கான். அது நம்ம தான் காப்பின்னு சொன்னா அதுல மாற்றமெல்லாம் கிடையாது. காப்பின்னா கூட மாற்றம் நீங்க டூப்ளிகேட்ன்றீங்க, அதுதான் ஜிப்னு நான் சொன்னேன். காப்பியை விட எது சரியான வார்த்தையா இருக்கு, ஜிப் பண்றதுதான் சரியான வார்த்தையா இருக்கு. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு அணுவை இந்த விமானத்துல பாத்தீங்களா, எரிஞ்சாலும் சரி, கடல்ல விழுந்தாலும் சரி, சுக்கு நூறா போய் கட்டடத்துல உலக வர்த்தக மையத்தில் போய் மோதினாலும் சரி, அந்த பிளாக் பாக்ஸ் மட்டும் கெட்டு போவாது. கருப்பு பெட்டின்னு வச்சிருப்பானுவோ, அது என்ன வேணாலும் சரி அது மட்டும் தூக்கிடுவாங்க கரெக்டா. அதுல எல்லா விவரம் இருக்கும், எதனால இது அழிஞ்சது, அப்ப என்னென்ன பேசிக்கிட்டாங்க, என்ன நடந்தது, அந்த ரெக்கார்டு எல்லாம் வச்சுக்கிட்டு விபத்துக்கான காரணத்தை கண்டுபிடிப்பதற்கு என்ன செய்வான், பிளாக் பாக்ஸ் ஒரு கருப்பு பெட்டின்னு ஒண்ணு வச்சிருப்பானுவோ. அந்த கருப்பு பெட்டி மட்டும் உடைஞ்சு போகாம செதஞ்சு போகாம நெருப்பை தாங்க, வெப்பத்தையும் செக் பண்ணி பார்த்து எவ்வளவு வெப்பத்தையும் தாங்குற மாதிரி, எவ்வளவு அழுத்தத்தையும் தாங்குற மாதிரி, எவ்வளவு இதையும் பிரச்சனைகளையும் தாங்குற மாதிரி என்ன செய்வான் அவன் கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம் மனுஷனை. அப்ப நீ மாத்திரம் விமானம் எரிஞ்சு போனாலும் அந்த பிளாக் பாக்ஸ் மட்டும் எரியாம நீங்க காப்பாற்றும் பொழுது படைச்ச இறைவன் என்ன பண்றான், நம்மளை அப்படியே காப்பாற்றி வைக்கிறான். நம்மள என்னத்தை நீ போய் எரிச்சாலும் சரி அது ஒண்ணு மட்டும் அழியாது. நீ சாம்பல் ஆக்கினாலும் சரி அது அழியாத ஒரு அணுவை அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான், நமக்குள் வைத்துதான் இருக்கிறான். நம்ம பார்த்தா அழிஞ்சிருச்சு நம்ம நினைக்குவோம். அழியாத ஒரு அணு ஒவ்வொரு ஜீவன்லையும், நம்மள மட்டும் கிடையாது, எல்லா ஜீவன்லையும் இருக்கு. ஜீவன் இல்லாத புல் பூண்டெல்லாம் இருக்கத்தானே செய்யுது. அவ்வளவு வேணாங்க, நீங்க குளத்துல ஊரணி இருக்குல்ல, ஊரணி குளம், பல ஊர்கள்ல குளம் வச்சிருக்கிறாங்க. அந்த குளத்துல அப்படி வச்சு காஞ்சி போயிடும். குளத்துல என்ன தண்ணியே இல்லாம போயிடும். ஒரு வருஷம் மழை இருக்காது, 2 வருஷம் மழை இருக்காது, 3 வருஷம் மழை இருக்காது. மழை வானம் பார்த்த பூமி, ஆத்து தண்ணி கூட இல்ல, வானம் பார்த்த பூமி தான். 4 வருஷத்துக்கு ஒரு மழை பெய்யும். மழை பெஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள மீன் எல்லாம் 50 மீன் நிற்கும். மழை பெஞ்சு ஒரு 2 மாசம் கழிச்சு பார்த்தா அதுல தண்ணியே கிடையாது. மீன் யாரு கொண்டாந்து விட்டா, ஆத்து தண்ணியை விட்டாலாச்சும் ஆத்து வழியா வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஆத்து வராத ஊர், ஆத்து தண்ணி இல்லாத ஊர், அந்த மாதிரியான ஊர்கள்ல என்ன செய்யுது, குளத்தை கட்டி வச்சிருக்கிறான். மழை பெய்ய தண்ணி அப்படியே உள்ள விழுவுது. அதுக்குள்ள எந்த வெப்பத்திலையும் அழிஞ்சு போகாம ஒண்ணு காப்பாத்தி வச்சிருக்க போய் வருது. எந்தெந்த மீன்கள்லாம் அதுல இருந்து செத்து போனுச்சோ அந்தந்த மீன்களை சேர்ந்த அந்த பொருள்கள் எந்த வெப்பத்துக்கும் எந்த ஒரு தட்ப வெப்பத்துக்கும் அழிஞ்சு போகாம மண்ணுக்குள்ள எல்லாம் பாதுகாத்து வச்சுக்கிறவங்க கண்ணால பாக்குறமே, அது எப்படி முளைச்சு, அது எப்படி மீன்கள் மறுபடியும் வருது, என்னென்ன வகை இருந்துச்சு அவ்வளவு வந்துடும். முட்டை கூட ஒரு குறிப்பிட்ட வெப்பத்துக்கு மேல தாங்காது. அது அல்லாம என்னமோ ஒரு முட்டை விட்டுருச்சுன்னு கூட சொல்ல இயலாது. 10 வருஷம் 20 வருஷத்துக்கு இல்லாம முட்டை கெட்டு போகாம இருக்கு. எவ்வளவு வெப்பங்கள் அடிக்க அனல் மாதிரி பறக்கும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அங்கிருந்து அம்புட்டு அந்த மீன்கள் எல்லாம் முளைச்சு வரும், உண்டாகி வரும். என்னென்ன கெளுத்தி இருந்தா கெளுத்தி வரும், ஜிலேபி கண்டை வரும், என்னென்ன அதுல இருந்துச்சு அம்புட்டு நின்றுகிட்டு குஞ்சு குஞ்சா வர ஆரம்பிக்க அப்புறம் பெருசாகி நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். அதே மாதிரி ஒரு இடத்துல காடு மாதிரி இருக்கிறது, தண்ணியில எல்லாம் காஞ்சி போயிடுது, இனிமே செடி கொடியே முளைக்காது. மழை பெஞ்சோன்னு எவன் விதை போட்டான், அது ஏன் ஒரு 10 நாள் அப்படி பச்சை சேர்ந்து வருது. அந்த விதைகள்லாம் அதுக்குள்ள இருக்கிற விதை நீங்க சலிச்சு கிழிச்சு பார்த்தா விதை உங்களுக்கு எடுக்க இயலுமா? இல்ல அந்த மண்ணை எடுத்து, காஞ்சி போன மண்ணை எடுத்து சலிச்சு கிழிச்சு பார்த்தீங்கன்னா விதையெல்லாம் கிடைக்குமா? நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாத ஒரு துகள்கள் அதுக்குள்ள இந்த ஜீவனை அழிஞ்சு போகாமல், வெப்பத்துக்கும் அழியாமல், குளிருக்கும் அழியாமல், தட்பவெட்டுக்கும் அழியாமல், இந்த கால மாற்றத்துக்கும் அழியாமல் அதுக்குள்ள இருக்க போய் தான் அந்த மழை பெஞ்ச உடனே அப்படியே அதை உள்வாங்கிக்கிட்டு ஒளிஞ்சு இருந்து அப்படி பெருசா எடுத்து செய்யுது செடி கொடி வந்துருது. இப்படி பச்சை போர்வை விரிச்ச மாதிரி வந்துருதா இல்லையா? அப்ப நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும், அதை அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஜிப்பு வச்சிருக்கிறான். ஜிப்பு இல்ல, ஜிப்பு. அப்ப ஜிப்பு போறது இல்ல. அப்ப அந்த ஜிப்பு பண்ண ஆட்களை வச்சு என்ன செய்யறான்ல, அதுக்குள்ள கொண்ட உயிரை விட்டு உயிரை கொடுப்பான், அதுல ஏற்றி விசாரிப்பான், விசாரிச்சு அவனை விசாரிக்கிறது தான். அந்த மறைவான ஒரு உலகத்தில் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் எடுத்து அல்லாஹ் வச்சிருக்கிறான ஒரு நகலு, அது மாத்திரம் அழியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, அதற்குள்ள கொண்டு போய் எடுத்த உசுரை கொண்டு விட்டு என்னடா செஞ்ச, இப்படிதான் கேள்வி கேட்பான். அது மறைவான உலகம், ஆலமுல் பர்ஸக் என்று புரிந்து கொள்வதுதான் எல்லாருக்கும் கபர் வேதனை என்பதற்கும் சரியா வருது. சம்பந்தம் இல்லாத ஒருத்தனுக்கு கபர் வேதனை கொடுத்தா என்ன அர்த்தம்னு கேட்கிறோம்ல. உயிரை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு புதுசா ஒரு உடலை உண்டாக்கி அதுக்குள்ள அந்த உடலை விட்டாது எப்படி நானா இருப்பேன்? நானா இருக்க மாட்டேன். அப்ப என்னிலிருந்து எடுத்த அந்த மெயினான ஒரு பாட்டு
என்னைய ஊதி பெருசாக்குறதுக்கு உள்ள ஒரு பாட்டை எடுத்து வச்சிருந்தாக்கா அது வந்து அறிவுக்கும் பொருத்தமானதாக இருக்கிறது. அப்ப இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் புகாரியில் இருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் வந்து நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்ப எல்லா மனுஷனும் திரும்ப எழுப்பப்படுவதற்கும் அந்த ஒரு வித்தை எல்லாம் மறைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறான். அது மாதிரி வைத்திருக்கிறதுனால அதை வைத்துக் கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான், கபரு மறைவான உலக ஆலமுல் பர்சக்ல, அதாவது கண்ணுக்கு தெரியாத அந்த உலகத்துல வைத்து எல்லா விதமான கேள்விகளையும் அல்லாஹ் கேட்பான். அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூரா ஒர்க் அவுட் ஆகும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 50 பேர் வெளியேற்றினான என்ன வெளியேற்றின, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு நம்மளை எல்லாம் முதுகுல இருந்து வெளியேற்றினானா. எல்லாம் அங்கதான் இருந்திருப்போம், நம்ம 50 பேர் எங்கதான் இருந்திருப்போம், அங்கதான் இருந்திருப்போம். 50 பேரை வெளியேற்றினா கூட ஒரு ஸ்பூன்ல இருக்க மாட்டோம், ஒரு ஸ்பூன் அளவு கூட இருந்திருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு சின்ன சைஸ்ல நம்ம இருந்திருப்போம். எல்லாத்தையும் வெளியே போட்டு அலசு பரப்பிக்கு நான் தானே ரப்புன்னு நல்லா கேட்டான். அவ்வளவு மைக்ரோ பாயிண்ட்லாம் நம்ம இருந்திருப்போம். அந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி வெளியேற்றினா, இத்தனை பேர் எப்படி வெளியேற்றினான்னு கேட்கிறோமே. எல்லாத்துக்கும் ஒரு நகல் உள்ளது இருக்குது. அதை வச்சுக்கிட்டு தான் அல்லாஹ் என்ன செய்யறான், திரும்ப திரும்ப நம்மளை எல்லாம் உருவாக்கிறது அவனுக்கு ஈஸியாகவும் இருக்குது. அவனுக்கு ஒண்ணும் இல்லாம உருவாக்கலாம். ஒண்ணும் இல்லாம உருவாக்குனா தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுத்தது ஆவாது. புதுசா உண்டாக்குனான் இறைவனுடைய வல்லமையை தான் காட்டுமே தவிர நம்மளையே திருப்பி படைச்சான்னு வந்தா தான் கரெக்டா இருக்கும். நன்மையை நமக்கு பரிசு தந்தாலும் தண்டனையை தந்தாலும் நம்மளையே திருப்பி உண்டாக்குனா தான் அது நேர்மையா இருக்கும். அவன் வல்லமையை காட்டுவது புதுசு வேற ஒன்ன படைச்சிட்டு போட்டு மிதிச்சானா நமக்கு என்ன, வேற ஒன்ன படைச்சு விட்டு அவனுக்கு மிதிச்சா என்ன, அவனுக்கு பாக்கியத்தை கொடுத்தாங்க நமக்காக கொடுத்தாது அப்படின்னு போயிடும். அதனால அந்த டவுட்டை எல்லாம் கிளியர் பண்ணக்கூடியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப கபர் வேலை இப்ப கிளீன் ஆயிடுச்சு. வருஷங்கள் பூமி ஒரு அடையாளத்துக்கு சொல்லிக்கிறோம். அது நீங்க எரிச்சாலும் எந்த வகையும் வீணாவெல்லாம் போவாது. அது ஒன்று காப்பாற்றப்படும். ஒவ்வொரு மனுஷனிடம் இருந்தும் முக்கியமான பார்த்து அது காப்பாற்றப்படும். அதுதான் அவன், அதுதான் அவனுடைய டூப்ளிகேட், அவனுடைய நகல் அவனே தான். அவனுக்கு இன்னொரு வடிவம், அவனுடைய சின்ன வடிவம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த கபர் வேதனை இப்ப வருவோம். இப்ப கபர் வேதனைங்கிறது பரிசுக உலகம், நம்ம கண்ணுக்கு தெரியாத தோண்டிலாம் பார்த்துக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. கபருக்குள்ள இருக்கான் அடக்கிட்டு உள்ள என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு கேமரா வச்சுட்டு வந்தாலும் தெரியாது. இந்த காலத்து நவீன காலத்து வீடியோ கேமரா வச்சுட்டு வரலாம். உள்ள அடக்கும் போது உள்ள வீடியோ கேமரா வச்சு வெளியே வந்துகிட்டு டிஸ்பிளே பண்ணி பார்த்தா தெரியுமா, இந்த ஸ்கோப்பை வெளியே மாட்டி விட்டு உள்ள என்ன நடக்கும் பார்ப்போம். ஒன்னும் நடக்காது, ஒண்ணுமே வராது. ஏன் இங்க நடந்தா தானே. அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து அவன் படைச்சவனுக்கு ரொம்ப லேசான விஷயங்கள். அவன் வேற ஒரு உலகத்துல வச்சு எந்த கேமராக்களும் போகாத ஒரு இடத்துல வச்சு அல்லாஹ் செய்யறானே தவிர, ஆனா கபர் வேதனைங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம். பர்சக்ன்ற அந்த வார்த்தையில் அழகான வார்த்தை எல்லாம் யூஸ் பண்றான். இந்த பர்சக்ங்கிற இன்னும் சொல்ல போனா பர்சக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். கடல்கள் சங்கமம் ஆகுதுல, 2 கடல்கள் சங்கமம் ஆகுது. சங்கமிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா 2 கடலும் பக்கத்து பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆனா 2 கடலுடைய தன்மைகள்ல வேறுபாடு இருக்கும். இதனுடைய அடர்த்தி வேறையா இருக்கும், இதனுடைய அடர்த்தி வேறையா இருக்கும், இதுல உள்ள உப்புடைய அளவு வேறையா இருக்கும், அதுல உள்ள உப்பு வேறையா இருக்கும், இதுல உள்ள ஆக்சிஜன் வந்து ஒரு அளவு இருக்கும், அதுல உள்ள ஆக்சிஜன் வந்து வேற ஒரு அளவா இருக்கும். கடல்கள்ல வேறுபாடு கடல்லாம் இருக்குல்ல, இந்த சாவு கடல் எல்லாம் கூட இருக்குல்ல. சாவு கடல்ல படுத்துட்டு புசாம படிக்கலாம்ல, அதுவும் கடல் தானே. சாவு கடல்னு ஒரு கடல் இருக்குங்க. அப்ப சாவு கடல் என்ன பண்ணிக்கலாம், நம்ம அப்படி படுத்துக்கிட்டு புசாம படிக்கலாம், உள்ள மூழ்க மாட்டோம். ஏன் மூழ்க மாட்டோம், அது உப்பு அதிகமா இருக்கிறதுனால அது அடர்த்தியா போயிடும், நம்மள அமுக்காது. நம்மளை விட வெயிட் கூட, நம்மளை விட வெயிட் கூடுன பொருள் நம்ம வந்து உள்ள போவோமா, இந்த பலகையில உட்கார்ந்து நம்ம உள்ள போக மாட்டோம். ஏன், இது நமக்கு மேல வெயிட் கூடவா இருக்கு, அழுத்தம் கூட, திடம் கூட. அப்ப நம்மளுக்கு மேல திடம் கூடி போச்சுன்னு சொன்னா அப்ப என்ன செய்யாது, நம்மள மூழ்க வைக்காது. கட்டல படுத்து கிடக்குறீங்க, உள்ள போக மாட்டேங்கிறீங்க, உங்களை விட திடமா இருக்கிறதுனால. அப்ப இந்த சாவு கடல் சொல்லக்கூடிய கடல்ல என்ன நடக்குதுன்னு கேட்டா அதனுடைய தண்ணீர் எல்லாம் குறைஞ்சு போய் உப்புடைய அளவு அதிகமாயிடுது. உப்பு ஜாஸ்தியா இருக்கும் பொழுது உப்புல படுத்த நம்ம என்ன செய்வோம், உப்பு மூட்டையில படுத்தா உப்பு மூட்டையை விரிச்சு உப்பு விரிச்சு உப்புல படுத்தா உள்ள அமைக்கிறோமா நம்மள. அது மாதிரியான கணம் வந்து நம்ம பாடி எவ்வளவு அழுத்துமோ அதை விட அதனுடைய கணம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அதுல நம்ம மிதக்குவோம். அப்படி காலை படுத்து புத்தகம்லாம் படிப்பாங்க, அது படமெல்லாம் போட்டிருப்பாங்க, அதுவும் கடல் தானே. அப்ப கடல்களுக்கு மத்தியில வந்து பலவிதமான கடல்கள் இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் வேறுபாடு இருக்கிறது. சில நேரங்கள் அந்த கடல்கள் வந்து ஒன்னோட ஒண்ணு சேரும். அதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது மரஜல் பஹரைன் யல்தகியானி பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான், 2 கடல்கள் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கின்றன, 2க்கு மத்தியில பர்ஸக் இருக்குது, ஒன்றோடு ஒன்று கலந்து விடாதுங்கிறான் அல்லாஹ். 2 கடல் ஒன்னா இருக்கு, இது தனியா இருக்கு, அது தனியா இருக்கும். எந்த சோதனைக்கு நீங்க உட்படுத்தினாலும் சரி அந்த கடலுடைய அடர்த்தி தனியா தான் இருக்கும்,
போட்டு முட்டிக்கிறோம், மோதிக்கிறோம், அலை அடிக்கும், என்னென்னமோ நடக்கும், கலக்காது. நம்ம எண்ணெயும் தண்ணீரையும் ஒரு பாட்டில கலந்து குளுக்குன்னு குளிக்கிட்டு கீழே வைங்க, எண்ணெய் மேல தண்ணி கீழே போயிடும். நீங்க எண்ணெயை கொஞ்சம் ஊத்தி 50 மில்லி எண்ணெயையும் ஒரு நல்லெண்ணெயையும் 50 மில்லி தண்ணீரையும் ஒரு பாட்டில ஊத்துங்க. ஊத்துனோட எண்ணெய் மேல தண்ணி கீழே இருக்கும். நீங்க குளுக்குன்னு ஒரு 1.5 மணி நேரம் கூட குளுக்குங்க, மறுபடியும் வைங்க. இப்ப என்ன நடக்கு? பழையபடி எண்ணெய் மேல நிக்கி, தண்ணி கீழே தான் நிக்கீங்க. இது கணம் கம்மி, எண்ணெய் தண்ணியை விட கம்மியான கணம் இருக்கிறதுனால அது மேலதான் நிக்கி, இது கீழே தான் போயிடும். தண்ணியுடைய அடர்த்தி கூட இருக்கிறதுனால அந்த மாதிரி என்ன பண்ணுதுன்னா இப்படி போட்டு குளுக்குன்னு குளுக்குது, அலை அடிக்கிறது, என்னென்னமோ நடக்கிறது. கடைசியில் எண்ணெய் டெஸ்ட் பண்ணாங்கன்னா அது தனியா இருக்கு, இது தனியா சேர மாட்டேங்குது. அது தனியா தான் இருக்குது, இது தனியா தான் இருக்கிறது. அப்ப அதை அல்லாஹ் சொல்லும் பொழுது பாயிண்ட் என்ன சொல்றான்னு கேட்டா, பைனஹுமா பர்ஸகுன், ரெண்டுக்கு மத்தியில பர்ஸக் இருக்குது, அதனால ஒன்னோட ஒண்ணு கலக்காதுங்கிறான். பர்ஸுக்கு அர்த்தம் வழங்குதா? கண்ணுக்கு தெரியாது ஆனா திரை இருக்கும். கண்ணுக்கு தெரியாத திரை, ரெண்டுக்கு மத்தியில் திரை இருக்குன்னு சொல்லி எந்த டெஸ்ட்ல வச்சாலும் திரை தெரியுமா? ரெண்டு கடல் சங்கமிக்கிற இடத்துல போய் நின்றுக்கிட்டு என்ன டெஸ்ட் நீங்க பண்ணனாலும் அதுல திரை இருக்குது தெரியாது. திரையோ தடுப்போ ஒரு சுவர் ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லுவானா? ஒரு சுவருமே கிடையாது. ஆனா பர்ஸக் இருக்குங்கிறான்ல. பர்ஸக்னா என்ன? சுவர் இருக்குதுப்பா, கண்ணுக்கு தெரியாத சுவர் இருக்குது. நம்ம கூட கண்ணுக்கு தெரியாத கதவு எல்லாம் போடுறானா இல்லையா? கதவு போடுறான், கண்ணுக்கு தெரியாம கதவு மனுஷன் போடுறான் இல்லங்க. பெரிய மேலை நாடுகளுக்கு எல்லாம் போனீங்க, நம்ம நாட்டில இப்ப வந்துருச்சு. ஏசி ரூமுக்கு எல்லாம் இப்ப டோர் போட மாட்டேங்கிறாங்க. இப்ப என்ன பண்றாங்க? காத்து தான் கதவு. ஏசி ரூம் இருக்குல்லங்க, உள்ள ஏசி வெளியே போயிடக்கூடாதுன்னு சொன்னா என்ன பண்றாங்க? மேல இருந்து அப்படி காத்து சர்ன்னு அடிக்கும், காத்து இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கும். நம்ம வாட்டுக்குள்ள போனா வெளியே வரலாம். அந்த காத்து இப்படி வேகம் அடிக்கிறதுனால அதுவே தடுப்பா நின்றுக்கிறது. இந்த காத்து வெளியே போவாது. ஏசி காத்து என்ன செய்யாது? வெளியே போவாது. கதை போட்டு திறந்துகிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஆனா அங்க ஒரு தடுப்பு இருக்குது. எது தடுக்காது? ஆளை தடுக்காது. இங்க உள்ள குளிர் காத்து வெளியே போறதை தடுக்கும், வெளியே உள்ள வெக்க காத்து உள்ள வர்றதை தடுக்கும். நீ பண்றீல, உனக்கு பண்ண முடியுதுல. அப்ப கண்ணுக்கு தெரியாத தடையை மனுஷன் போட முடியும் என்று சொன்னால் அல்லாஹ் போட முடியாதா? அப்ப ரெண்டு கடல்களுக்கு மத்தியில ஒரு தடுப்பு இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே வார்த்தையை தான் நம்ம மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கும் பர்ஸகுங்கிறான்ல. அமீன் வராயிஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபாஸூன், திரும்ப எழுப்பப்படுற வரைக்கும் அவர்களுக்கு பின்னால் ஒரு பர்ஸக் இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத ஒரு தடுப்பை போட்டிருக்கோம். உனக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா நடந்துகிட்டு இருக்குது. நமக்கு தெரியாத ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சா போதும். கபரை பத்தி எப்படி புரிஞ்சுக்கணும்? நமக்கு தெரியாத ஒரு உலகத்தில் வைத்து, நம்ம அழிஞ்சு போனாலும் நம்மளில் அழியாத ஒரு பொருளை வைத்து, நமக்கு தெரியாத ஒரு உலகத்தில் வச்சு நம்மிலிருந்து என்றுமே அழியவே அழியாத அப்படி ஒரு பொருளை வைத்து அதை வச்சு நம்மளை டெவலப் பண்ணி செய்யறான்ல, நம்மளை எல்லா விதமான கேள்வி கணக்கும் கேட்குவான். அது நம்மளைத்தான் கேட்கிறான் அர்த்தம். இப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்ததாக இப்ப கபருக்குள்ள உள்ள விஷயத்துக்கு வர்றோம். இந்த கபருக்கு போன உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கேட்கிறான்ல, அது 3 கேள்வி கேட்பதற்கு தான் நமக்கு சான்றுகள் கிடைக்கிறது. ஆனா நிறைய பல நடைமுறை நிறைய சொல்லுவாங்க. நம்ம தேடுதல்னு தேடி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்கப்படுதுன்னா ரசூலை பத்தி தான் கேட்கப்படுது. இந்த இவரை பத்தி நீ என்ன நினைக்கிற? இவரேன்னு சொல்றதுல இருந்து என்ன விளங்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து காட்டப்படும் விளங்குது. முகமதை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேட்கப்படாது. முகமதை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேட்டா அது எடுத்து காட்டினாங்க அர்த்தம் வராது. ஹாஜர் ரஜுல், இந்த ஆளை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்கப்படுமா? இந்த ஆளை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்கறான்னு என்ன பண்ணணும்? அப்ப என்ன மாதிரி அந்த சூழ்நிலை இருக்கு? இது காட்டுவோம், படத்தையோ போட்டோவோ என்னதையோ காட்டி இவரை பத்தி என்ன நினைக்கிறேன் பார்த்திருக்கே வர அப்படின்னு நல்லா கேட்பானா. அப்ப யாரெல்லாம் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம், அதனால பதில் தெரியல. இல்லன்னு எல்லாம் சொல்லிவிடுவானே, இல்லன்னா எல்லா பதிலும் சொல்லிவிடுவான். ரசூலுல்லாஹ் நம்ம யாருமே பார்க்கலங்க. அப்ப ஒழுங்கா உள்ளவன் மட்டும் பதில் சொன்னங்கிறது தான் முகமதை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்காம இவரை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்பான் சஸ்பென்ஸா. இப்ப ஒழுங்கா உள்ளவனுக்கு அல்லாஹ் அந்த பதில போடுறான், ஒழுங்கா இல்லாதவனுக்கு இல்லையே தெரியல, யாருன்னு தெரியலன்றான். உண்மையில யாருன்னு தெரியாது நமக்கு. இப்ப ரசூலுல்லாஹ் நம்ம யாரும் பார்க்கலங்க. நெசமா ரசூலுல்லாஹ் போட்டா கொண்டாந்து ஒரு காலத்துல எடுத்து வச்சிருந்து காட்டினா நீங்க நம்புவீங்களா? ரசூலுல்லாஹ் சொல்லல, யாராவது யாருக்கும் சொல்லல, நம்ம பார்க்கலையே. அப்ப பார்க்காத ஒரு ஆளை கொண்டு காட்டி எல்லாம் செய்வான். நீ இந்த மனிதரை பற்றி என்ன அப்படி கேட்கப்படும், என்ன கேட்கணும்னா அதுல வருது, இந்த மாகாத ரஜுல் உள்ளது போய் சபிக்கும், உங்களுக்கு இந்த மனிதர் உங்களுக்கு அனுப்பப்பட்டார இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கப்படும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் உள்ள கேள்வியா நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது. அனுப்பப்பட்ட என்ன நமக்கு மட்டும் இல்லையே கபர் வேதனை, பிறவனுக்கு இருக்குன்னு குர்ஆன்ல வருது. பிறவனுக்கு முந்தி உள்ள சமுதாயத்துக்கு உள்ள கேள்விகள்லாம் இருக்கிறதுனால ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் யாரை அல்லாஹ் தூதரை அனுப்புனானோ அவங்களுடைய படத்தை கொண்டே காட்டி இவரை பத்தி நீ என்ன நினைக்கிற, இது ஒரு கேள்வி கேட்கப்படுது.
ரசூலை பற்றி ஒரு கேள்வி கேட்கப்படும். அடுத்து என்ன கேட்கப்படும் என்றால் மா தீனுக்க, இது எங்க இருக்குன்னு கேட்டா ரசூல்லா பத்தி கேட்கிற கேள்வி புகாரியில 1369, 4699, அதே மாதிரி முஸ்லிம்ல 5117, இதுல எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேள்வி கேட்கப்படும் என்று வருகிறது. அதே மாதிரி உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய இறைவன் யார், அடுத்த ரெண்டு கேள்வி. மன் ரப்புக்க, இது ஒரு கேள்வி கேட்கப்படும். இறைவனை யார் இறைவனை மட்டும் ரப்பாக ஏற்றுக்கொண்டிருந்தாங்க அவங்களுக்கு தான் பதில் வரும். நாங்க அல்லாஹ்வை வணங்குவோம், அவரையாவது வணங்குவோம், அவங்களுக்குலாம் வராது. வணங்குதா, நாங்க அல்லாஹ்வையும் வணங்குவோம், அல்லாஹ் படைச்ச பொருள்களையும் வணங்குவோம் அப்படின்னு யாரெல்லாம் நடந்து கொண்டிருந்தார்களோ அவங்களுக்குலாம் பதில் வராது. என்ன கேள்வி கேட்கப்படும்னா மர் ரப்புக்கங்கிற ஒரு கேள்வி, ஒமா தீனுக்குங்கிற கேள்வி. இந்த ரெண்டு கேள்வியும் கேட்கப்படும் என்பதற்கு ஆதாரம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. எந்த ஹதீஸ், பெரிய ஹதீஸ் சொன்னமே, உயிரை எடுத்துக்கிட்டு போகும் பொழுது என்ன நடக்கும், அதுல ஒரு சின்ன துண்டு தான் இது. உயிரை மலக்குகளை எடுத்துட்டு போவாங்க, வானுலகம் கொண்டு போவாங்க, அல்லாஹ் திருப்பி கொண்டு போக சொல்லுவான்னு வருதுல, அந்த ஹதீஸின் ஒரு பகுதியாக வருகிறது. ஃபயகூலானி மர் ரப்புக்க, உன் இறைவன் யார் என்று கேட்பார்கள். ஃபயகூலு ரப்பி அல்லாஹ், என் இறைவன் அல்லாஹ் என்று அவன் பதில் சொல்லுவான். ஃபயகூலானி மா தீனுக்க, உன் தீனி எது என்று அல்லாஹ் கேட்பான். ஃபயகூலு தீனில் இஸ்லாம், இஸ்லாம் தான் என்னுடைய தீனுடைய மார்க்கம் என்று அவன் நல்லவன் பதில் சொல்வான். இப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு கேள்விக்கு ஆதாரம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் பத்தி கேள்வி கேட்கப்படும், இறை தூதர்களை பற்றி கேள்வி கேட்கப்படும். இந்த மூணு கேள்வி தான் அங்க, மறுமையில மற்ற கேள்விகள்லாம். கொஸ்டின் எவ்வளவுதான், இந்த மூணை பற்றி தான் கேள்வி கேட்கப்படுவதற்கு ஹதீஸ்கள் ஆதாரம் இருக்கே தவிர உன்னுடைய வேதம் எது, குர்ஆன் அப்படிலாம் சொல்லவும் முடியாது, கேட்கவும் முடியாது, வரல. அது மாதிரி கேட்கப்படும் என்பதற்கு என்ன இல்ல, எந்த விதமான ஒரு எத்தனை கடமை உனக்கு இஸ்லாத்துல பரல எத்தனை அப்படிலாம் கேட்கப்படுமானா அப்படிலாம் ஆதாரம் கிடைக்கல. நமக்கு தேடி தேடி பார்த்தாலும் என்ன கிடைக்குது, ரசூலுல்லாஹ் பத்தி ஒரு கேள்வி, உன்னுடைய ரப்பு யாரு, உன்னுடைய தீன் என்ன, அவனுடைய இமாம் யாரு, இதெல்லாம் ஒரு எந்த கேள்வியும் வராது. இவ்வளவுதான் கேள்வி வரும் ஆயிடுச்சு. அடுத்தது இந்த கேள்வி கேட்கிறாங்கல்ல, அவங்க யாரு கேள்வி கேட்பா அப்படின்னு சொன்னா இரண்டு வானவர்கள் தான் கேள்வி கேட்க வருவாங்க. அவங்க இயற்கையாகவே அந்த அதுக்குரிய தோற்றத்தில் இருந்தா தானே ஒரு பயமும் வரும். அதுக்காண்டி இவங்க மலக்குகள் மாதிரி சாப்பிட்டா இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு ஹார்டா பார்த்தாலே ஒரு பயம் வர்ற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, ஒரு இதா உக்குபிரல் மையத்து, ஒரு மையத்தை அடக்கம் செய்யப்பட்ட உடனே அத்தாஹு மலக்காணி, இரண்டு வானவர்கள் உடனே அங்க வருவார்கள். எப்படி இருப்பாங்க அந்த வானவர்கள், அஸ்வதானி, கண்ணங்கிரையல் என்ற நிறத்தில் இருப்பார்கள். அசுரக்காணி, இரண்டு கண்களும் நீல கலர்ல இருக்கும். கண்ணு வெள்ளையா தான் இருக்கு எல்லாத்துக்கும், இந்த கருவெளி கருப்பா தான் இருக்கும். ப்ளூ கலர்ல சில ஆளுக்கு இருக்கு பாத்தீங்களா, நீலக்கண்ணுங்கிறாங்கல்ல, அப்ப நீலக்கண்ணு உடையவர்களாக அவங்க இருப்பாங்க. உடம்பு பூரா கருப்பா இருக்கு, கண்ணு மாத்திரம் என்ன இருக்கு, நல்ல ப்ளூ கலரா இருக்கும். அது ஒரு டிஃபரெண்டா இருந்த ஒரு பயம் வரும். எல்லாரும் இருக்கிற மாதிரி இருந்தா பயம் வராது, எல்லாரும் இருக்கிறதுக்கு மாத்தமா இருந்தா என்ன செய்யும், ஒரு மாதிரி பார்வை ஒரு மாதிரியா இருக்குன்னு நினைப்போமா இல்லையா. அந்த மாதிரி அந்த வரணுங்கிறதுக்காக வேண்டி இரண்டு வானவர்கள் வந்துதான் கேள்வி கேட்பாங்களாம். யுகாலுடைய அகதிஹிமா அல் முன்கர், ஒருவருக்கு முன்கர் என்று சொல்லப்படுது. ஆகர் அன்னைக்கு இந்த முன்கர் நக்கீர் இந்த பழக்கத்தில் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கரெக்ட் தான், அது சரியா தான் சொல்றாங்க. நடைமுறையில் சொல்றாங்கல்ல முன்கர் நக்கீரை கேள்வி கேட்பாங்க, அதெல்லாம் சரியா சொல்லி கொடுத்துருக்காங்க. அது இருக்கிறது, அது முஸ்னது திருமதியில 991 இப்னு குதைமாவுல இந்த ஆதாரப்பூர்வமான லைஃபான ஹதீஸும் இருக்கிறது. இது சரியான ஹதீஸ். திருமதியில வரக்கூடிய 991 இப்னு குதைமாவுல வரக்கூடிய ஹதீஸ்கள்லாம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸா இருக்கிறது. இந்த ரெண்டு மலக்குகளும் கேள்வி கேட்பாங்க. எப்ப கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப டைம் எடுக்க மாட்டாங்களாம். புகாரியில 1374, 1338 இந்த ஹதீஸ்கள்ல வருகிறது. அல் அபுது இதா உலியா ஃபி கப்ரிஹி, ஒரு அடியான் அவனுடைய கபருக்குள்ளே வைக்கப்பட்ட உடனே அவனுடைய தோழர்கள் எல்லாம் திரும்பி சென்ற உடனே வச்சுப்புட்டு எல்லாம் போக ஆரம்பிச்சிருவாங்கல்ல, போன உடனே எந்த அளவுக்கு கேட்டா ஹத்தா இன்னஹூல யஸ்மா கரஅனி ஆலிஹும், போறவங்களுடைய செருப்பு ஓசை வரைக்கும் உள்ள உள்ளவனுக்கு கேட்கும். செருப்பு ஓசை கேட்குங்கிறதுனால தான் நம்ம துவா செய்யலாங்கிறாங்க. அது தனியா வருவோம். இறந்தவர்களுக்கு கேட்குமா கேட்காதாங்கிற டாபிக் நம்ம விரிவா என்ன செய்வோம், அது அலச இருக்கிறோம். இதுல உள்ள டாபிக் என்ன வருதுன்னு கேட்டா, ஒரு மனிதனை அடக்கின உடனே திரும்பி போவாங்கல்ல, திரும்பி போகும் பொழுது செருப்பு ஓசை, போறவங்களுடைய செருப்பு ஓசை உள்ள இருக்கிற ஆளு கேட்கும், அடக்கம் செஞ்சிருக்கிற ஆளுக்கு என்ன செய்யும், கேட்கும். அப்படி கேட்கும் பொழுது அத்தாஹு மலக்காணி, உடனே ரெண்டு மலக்குகள் வந்து விடுவார்கள். அடக்கம் பண்ணிட்டு நம்ம போக ஆரம்பிப்போம், சக்கர என்ன செய்வாங்க, ரெண்டு பேரும் அங்க அட்டன் ஆயிருவாங்க. அக்காதாஹு,
அவனை உட்கார வைத்து விடுவார்கள். அதுக்கப்புறம் அந்த கேள்விகள் எல்லாம் கேட்பார்கள் என்று சொல்லி இது புகாரில் 1374 1338 இருக்கிறது. இது அடக்கம் செய்யறவனா இருந்தா அடக்கம் செஞ்சவன, எரிச்சவனா இருந்தா எரிச்சு முடிச்சு போனவன எல்லாத்துக்கும் வச்சுக்கணும். இஸ்லாமிய வழக்கத்தில் எல்லாரும் அடக்கம் செய்வார்கள் என்ற காரணத்தினால் முஸ்லிம்களுடைய நம்பிக்கைக்காக வேண்டி இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மற்றவங்க இஸ்லாத்துல எரிக்கிற ஒரு வழக்கம் இருந்திருந்தா எரித்து விட்டு நீங்கள் சென்ற உடனே வருவார்கள் சொல்லியிருப்பாங்க. நம்ம எரிக்க போறதுல நமக்கு தானே இதெல்லாம் மற்றவங்க நம்ப போறாங்க. அப்ப எரிக்காத சமுதாயமா நம்ம இருக்கிறதுனால அடக்கம் பண்ண உடனே வருவாங்கிறாங்க. மற்றவங்களுக்கு எப்ப வந்துருவாங்க? எரிச்ச உடனே வந்துருவாங்க. சிங்கம் முடி சாப்பிட்ட உடனே வந்துருவாங்க. அப்படி வச்சுக்கிற வேண்டியது உடனே வந்து என்ன செய்வாங்க? ரொம்ப டைம் எடுக்காதுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ரொம்ப அதிகமான டைம் எடுக்காது, வச்சுட்டு போன உடனே வந்துருவாங்க. அவ்வளவுதான். வைக்காமலே மேலே வச்சிருந்தீங்களா அப்போ வந்துருவாங்க. நீங்க எப்ப முடிவு பண்ணி மேலே வைக்கணும் முடிவு எடுத்தீங்களோ அப்போ வந்துருவாங்க. அப்படி வந்தவொடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டா இந்த கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க. அடுத்து என்னன்னு கேட்டா கேள்வி கேட்ட உடனே நல்ல பதில் சொன்னவர்களுக்காக ஏற்கனவே அந்த அதிகம் சொல்லி இருக்கிறோம். நல்ல பதில் சொல்லிட்டார்கள் சொன்னா அவங்களுடைய கபர் விஸ்தீர்ணப்படுத்தப்படும். 70க்கு 70ங்கிற கணக்கு. 70ன்னா 749 எவ்வளவு ஆச்சு பாத்துக்கிறங்க? 4900 2 கிரவுண்ட் ஆச்சா? அவ்வளவுதானா? 70 கிலோ அவ்வளவு வருமா? சரி, அப்ப நான் 2 கிரவுண்ட் ஒரு ஆளுக்கு எவ்வளவு இடம்? அப்படி கபரை அப்படியே விஸ்தீர்ணோட பாத்துக்கிறது அரண்மனை மாதிரி இருக்கு. எல்லாம் முக்கால் செல்ல போட்டு கட்டிட்டு இருக்கிறோம். அப்ப 70க்கு 70 எங்க இருக்கு? அப்படி பாத்துக்கிற வேண்டியது. அப்ப 70க்கு 70ங்கிற 70க்கு முழம்னு சொல்றாங்க. 70 முழத்துக்கு 70 முழம். அப்ப 70க்கு 70ங்கிற கணக்குல அதோட கூடி போயிடும். அப்படி பாத்தீங்கன்னா முழங்கிறது அடியை விட கூட தானே. அடிய ஸ்கொயர் ஃபீட்டுங்கிற அடிக்கு தானே சொல்றான். 70 முழம்னா 105 ஒரு ஒன்றையாவது ஒரு முழத்துக்கு எவ்வளவு? 1.25 அடியா? 1.5 அடினா அப்ப 70 105 ஆச்சு. 105க்கு 105 ஸ்கொயர் ஃபீட்ல பேசுறாங்க. என்னது 70க்கு 70 முழம் விராங்கிறாங்க. முழத்துலதான் 70க்கு 70 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 கிரவுண்ட் 3 கிரவுண்ட் ஒரு மேல இருக்கு. அப்ப அந்த மாதிரியான ஒரு பெரிய கிரவுண்ட் 4 கிரவுண்ட் இடத்துல என்ன செய்யப்படும்? அவனுக்கு கபரை விசீர்ணப்படுத்தப்படும் இருக்கு. அதெல்லாம் ஒரு ஆன்மீக உலகத்துல அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு இடத்தை அல்ல என்ன செய்வான்? நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்துல அவனுக்கு கொடுக்க முடியும். அது மாதிரி விஸ்தீர்ணப்படுத்தப்படும் என்பதற்கு ஒரு இருக்கிற அந்த விஸ்தீர்ணப்படுத்தி கூட வெறும் பொட்டலா கடந்த நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. விஸ்தீர்ணப்படுத்தி அவ்வளவு இடங்களும் பச்சை பசேல் ஆக்கப்படுமா? அப்பதான் கண்ணு குளிர்ச்சியா இருக்கு. நம்ம ஒரு இடத்த வாங்கி போட்டா கூட அதுல பசுமையா இருந்தா தானங்க பார்க்க நல்லா இருக்கு. இவனுக்கு பெரிய இடத்தை கொடுத்துட்டு காட்டுல உட்கார்ந்து கண்டா அவன் வெறிச்சு போயிருவானாலு அது அவனுக்கு பாக்கியமா இருக்காது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யும்லா அலைஹி ஹலிரன் இலா யௌமி பாதுன். திரும்ப எழுப்பப்படுற வரைக்கும் அந்த இடத்துல பச்சை பசேல் என்று பசுமையாக ஆக்கப்படும். 105க்கு 105 இடத்தை கொடுத்து நல்ல கரெக்டான ஸ்கொயரா வரும். 105 105 போது அப்ப அந்த மாதிரி இடத்தை கொடுத்து கிராஸ் மூளையெல்லாம் கிடையாது. அது மாதிரி இடத்தை கொடுத்து என்ன செய்யலாம்? பச்சை பசேல் ஆக்கி விட்டவுடனே அதுவே பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு, ஒரு நல்லடியா இருக்கு. இது எங்க இருக்கு? முஸ்லீம்ல 5115 இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இதை பிரத்யேகமா துஆவாவும் கேட்டிருக்கிறாங்க. அபு சலமாவுடைய மௌத்துக்கு போயிருந்தாங்கல்ல, அவ கேட்கும்போது என்ன செஞ்சாங்க? வஃப்ஸஹு ஃபீ கப்ரிஹி, இவருடைய கபரை விஸ்தீர்ணமாக்க. அது விஸ்தீர்ணங்கிறது கபரை விஸ்தீர்ணமாக்கு கேட்டா இந்த 105 105 கேட்கறது தான். அதான் ஒரு அளவு, அதான் லிமிட் அளவு. அப்ப அவருடைய கபரை விஸ்தீர்ணமாக்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள் அபு சலமாவுக்கு சொல்லி 1528 முஸ்லிம் நூல்ல இடம்பெற்றிருக்கிறது. இதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா அதுல சரி பெரிய விஸ்தீர்ணமாக்கியாச்சு, பச்சை பசேர்னு ஆக்கியாச்சு. இருட்டா இருந்தா பார்க்க நல்லா இருக்கு, லைட் ஜோதி இருக்கணும்ல, வெளிச்சம் இருந்தா தானே அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா ஒரு நவ்வீர் லஹு ஃபீஹி, அவருடைய கபரை ஒளிமயமாகவும் ஆக்குன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க. அதே துஆவுல உம்மு சலமாவுடைய கணவர் இறந்து போகும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்லி துஆ செய்வாங்கல்ல, இதை விட சிறந்ததை தான் கேட்க சொல்லுவாங்க. அந்த துஆவுல நவ்வீர் லஹு ஃபீஹி, அவருக்கு ஒளிமயமான ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க. அப்படி ஏற்படுத்தப்படும் என்று சொல்லி திருமதியில 991 ஏற்கனவே சொன்ன ஹதீஸ்ல ஒரு பகுதியாக வருகிறது. சும்ம யுஃபஸ்ஸஹு லஹு ஃபீ கப்ரிஹி 70 திரான் பி 70, 70 முழத்துக்கு 70 முழம் 70க்கு 70ங்கிற கணக்கில் விஸ்தீர்ணப்படுத்தப்பட்டு சும்ம யுனவ்வர் லஹு ஃபீஹி, பிறகு அதுல ஒளி பிரகாசத்தை அவனுக்கு ஏற்படுத்தப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரி சொன்னார்கள், ஒரு பள்ளிவாசலை கூட்டி பெருக்கக்கூடிய ஒரு அம்மா இறந்து போயிருவாங்க, சொல்லாம அடக்கம் பண்ணிடுவாங்கல்ல, ஏன் எனக்கு சொல்லலன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சேபணம் பண்ணுவாங்கல்ல, அப்ப கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்ன ஹாலிஹில் குபூர மம்லூஅத்துன் ஸுல்மத்தன் அலா அஹ்லிஹா, இந்த கபர்கள் என்பது அதில் அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு இருளாக அமைந்திருக்கிறது. இருளா இருக்கும் எப்ப பார்த்தாலும்.
என்னை கூப்பிட்டு நீங்க தொழு வச்சிருக்க மாட்டீங்களா, ஒளியாவது ஆயிருக்குமாப்பா, ஏன்பா அதை விட்டீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொல்லாம அடக்கம் பண்ணாதுக்காக வேண்டி கேட்டார்கள்ங்கிற செய்தி ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இது முஸ்லிம்ல 1588வது ஹதீஸாக இருக்கிறது. இப்படி எல்லா பாக்கியமும் தரப்படும். என்னென்ன கிடைக்குது? போனோன்னு எந்திரிச்சு கேள்வி கேட்கப்படுது. சிம்பிளான கேள்வி தான், நூத்துக்கணக்கான கேள்வி கொடுத்து கஷ்டமெல்லாம் கிடையாது. 3 கேள்வி, 3க்கும் ஒழுங்கா பதில சொல்லி முடிச்சிருமா. சொல்லி முடிச்சோன்னு சொர்க்கத்துடைய உடைகள் எல்லாம் கொண்டாந்து அணிவிக்கப்படும். சொர்க்கத்துல என்னென்னலாம் படுத்துக்கிறதுக்கு எல்லாம் தருவானோ அந்த மாதிரி விரிப்பெல்லாம் விரிக்கப்படும். இடத்தை நல்ல பிரம்மாண்டமா ஆக்கப்படும். ஒரு பசுஞ்சோலை மாதிரி மாத்தி காட்டப்படும். லைட்டுகள் ஜெகஜோதியாக லைட்டுகள் வேற போடப்படும். இவ்வளவும் போட்டவுடனே அவர் என்ன பண்ணுவாராம், சும்மா இருப்பாரு. அவரு போட்டு தூங்குன உடனே அவர் என்ன செய்வாரா, சும்மா உட்காரு நம் தூங்கு, பார்த்துட்டீங்களா, இதான் உனக்குரியது, பேசாம தூங்குன்னு சொல்லப்படுமா. சொன்னவன அவர் என்ன செய்வாரா, கூட அரிசி உயிராகலி, நல்லடியார், நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், இப்ப உகுபிறகும் நான் போய் அவங்களுக்கு இந்த செய்தி சொல்லிட்டு வந்துடுறேன், என்ன எனக்கு கிடைச்சிருக்கிறது, என் லைஃப் நான் வீணாக்கலையே, சரியான முறையில் நான் நடந்திருக்கேன், என் குடும்பத்தார் சந்தோஷப்படுவாங்களேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு வருவேன் என்று சொன்ன உடனே 2 மலக்குகளும் சொல்வார்கள், நம் கனவுமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ளைய போல தூங்கு. எது மாதிரி தூங்கனே, எது வரைக்கும் தூங்கனே, ஹத்தா யபாசஹுல்லாஹு மின் மலஜைஹி ஸாலிக, இந்த இடத்திலிருந்து அல்லாஹ் உன்னை எழுப்புற வரைக்கும், படுத்துட்டீங்களா, அல்லாஹ் எழுப்புற வரைக்கும் என்ன செய்யணும், புது மாப்பிள்ளை மாதிரி தூங்கு. இடையில அல்லாஹ் எழுப்புவான். இது அவர் தூங்கிட்டே இருப்பாரு. தூங்கிக்கிட்டே இருந்தா அது ஒரு வாழ்க்கையா, கொஞ்சம் எந்திரிக்கவும் செய்யணும்ல. புது மாப்பிள்ளைங்கிறதுக்காக வேண்டி அன்னைக்கு முதல் நாள் படுத்தவர் தூங்கிட்டு இருந்தாருன்னா எந்திரிக்கவும் செய்யணும்ல, அதுவும் நடக்கும். அது இவரே எந்திரிக்க மாட்டாராம். அதுல அந்த ஹதீஸ்ல வருது, அல்லதி லா யுக்லிஹு இல்லா அஹப்பு அஹ்லிஹி இலைஹி, அவரை யார் எழுப்ப இயலும் என்றால் அவருடைய பொண்டாட்டி தான் எழுப்ப இயலும். புது மாப்பிள்ளையா இருந்தா உன்னோட படுத்துருவாங்க, நண்பர் தேடி வருவாரு, தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, யார் சொல்லுவா, யாரா அம்மா போய் எழுப்ப முடியுமா, பாப்பா போய் எழுப்ப முடியுமா? புது மாப்பிள்ளைய அவருடைய பாப்பா போய் எழுப்புவாங்களா, அம்மா எழுப்ப, யார் எழுப்ப முடியும், மனைவி தான் போய் எழுப்ப முடியும். அந்த மாதிரி இவனை தூங்கு, உனக்கு நெருக்கமானவங்க மட்டும்தான் உனக்கு எழுப்ப இயலும், அந்த மாதிரி தூங்கு. அங்க நெருக்கமான இப்ப அல்லாதான் எழுப்புவான். இடையில என்ன செய்வானா, இப்படி தூங்க வச்சிடறான். எது வரைக்கும் தூங்குறாங்க, திரும்பி எழுப்புவான, இன்னொரு சூற ஊதி நம்மளை முளைச்சி எல்லாம் கிளப்பி கொண்டு வருவான, அது வரைக்கும் தூங்க. இதெல்லாம் நல்லடியார்களுக்கு உள்ளது. அப்ப நல்லடியார்கள் எல்லாருமே தூங்குறாங்க. தூங்குறதோட என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு 2 டைம் அவனுக்கு எழுப்பு, 2 டைம் சோறு கொடுக்கிற மாதிரி 2 டைம் அவளை எழுப்பி விடப்படுது. அல்லதான் எழுப்புறான். கியாம நாள் வரைக்கும் அவனை தூங்க வச்சிடுறது, தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இடையில முழிப்பை கொடுத்து சந்தோஷம் உண்டாக்குறதுக்காக வேண்டி எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா, 2 தடவை அவனை அல்லாஹ் எழுப்புறான். எப்படி எழுப்புறான்னு கேட்டா, இது புகாரியில 1379வது ஹதீஸ்ல இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்ன அஹதக்கும் இதா மாத்த, ஒரு மனிதர் இறந்த உடனே உரில அலைஹி மக்காதஹு பில் கதாத்தி வல் அஷி, காலையிலையும் மாலையிலையும் அவருக்கு மறுமையில் என்ன கிடைக்குமோ அதை எடுத்து காட்டப்படும். எந்திரிங்க வாரு, அதுட்டியா படு. காலையில ஒருத்தர் எழுப்பி அங்க கிடைக்கும்ல, நியாய தீர்ப்பு நாளைக்கு பிறகு நம்மளை எழுப்பி விசாரணை எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம கிடைக்கக்கூடிய அரண்மனை, பங்களா, ஹூர்லின்கள், அது எது சோலைகளை எல்லாமே இருக்கும்ல, எல்லாத்தையும் காட்டிட்டு பாத்துட்டியா படுத்துங்க. இப்படி காலையில ஒரு எழுப்பி எல்லாம் என்ன செய்வானா, 2 தடவை காட்டுவானா. உரில அலைஹி மக்காதஹு பில் கதாத்தி வல் அஷி, காலையிலும் மாலையிலும் அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு இடம் எடுத்து காட்டப்படும். இன்கான மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசியாக அவன் இருப்பானேயானால் மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளுக்கு உரியதை எடுத்து காட்டப்படும். இன்கான மின் அஹ்லின் நார், நரகவாசியா இருப்பான்னு சொன்னா அவனையும் எழுப்பி விட்ட பத்தியா, பாம்பு பத்தியா, நெருப்பு பத்தியா, இதான் உனக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் எடுத்து 2 தடவை எல்லாம் எடுத்து காட்டப்படுமா. எது வரைக்கும் இப்படி காட்டுவானா, ஹத்தா யபாசகல்லாஹு யௌமல் கியாமா, கியாமத்து நாள்ல அல்லாஹ் எழுப்புற வரைக்கும். அப்ப தூங்குறாங்க. நல்லடியார்களை பொறுத்த வரைக்கும் நல்லடியார்களை தான் முக்கியமா பாத்துறோம். இடையில கெட்டடியார் சேர்ந்து வருது இந்த ஹதீஸ்ல. நம்ம நல்லடியார் தான் பாக்குறோம். நல்லடியார்களை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கேள்விக்கு பதில் சொன்னவன உங்களுக்கு எல்லா விதமான இன்பங்களும் கொடுத்து அவங்கள தூங்க வச்சிடறான் அல்லாஹ். அது கூட ஏன் தூங்க வைக்கிறான், வீட்டுக்கு போறேங்கிறாங்க. டெய்லி கேட்டுட்டு பாங்க, வீட்டுக்கு போறேன், வீட்டுக்கு போக ஏழுமா, அதான் திரைமறை உண்டால ஆக்கிவிட்டாங்க. இனிமே எங்க வீட்டுக்கு போறது, அங்க இருந்து வர இயலாது, வர முடியாதுன்னு எல்லாம் முடிவு செஞ்சிட்ட காரணத்தினால இந்த நடக்கக்கூடாது கேட்கிறாரு. முடியவே முடியாது, யாரையும் திருப்பி அனுப்ப முடியாது. அந்த இவர் கைவிட்டே இருப்பாருன்னா தூங்க வைக்க, தூங்கு சாமி தூங்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க. பிள்ளைகள் ஏதாவது கேட்கும்போது தூங்க சொல்லுவோம்ல, ஏதாவது அடம் பிடிச்சிட்டு அது வேணும் இது வேணும் கேட்டா நம்ம கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னா என்ன செய்வோம், கட்டி கிட்டி ஒரு ஆட்டிக்கிட்டு தூங்குறோமா இல்லையா, அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போறேன்னு என்ன செய்யறாங்க, தூங்கு. அதே நேரத்தில் எழுப்பி செய்யறது, தூங்க கலந்து அப்படி எந்திரிப்பாரு, அப்படி பாப்பாரு, மறுபடியும் தூங்கு.
அந்த பார்த்து ரசிக்கிறது அவருக்கு கிடைக்கிற இன்பம், சொர்க்கத்துக்கு போற வரைக்கும். பார்த்து ரசிக்கிறது அவருக்குரிய தண்டனை, வேற தண்டனையும் இருக்கிறது. இன்பத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். அப்ப நல்லடியார்கள் என்ன பண்றாங்க? தூங்குறாங்கன்னு விளங்குதா? சாம நாள் வரைக்கும் தூங்குறாங்கன்னு விளங்குதா? 2 டைம்ல தான் அவங்க எந்திரிக்கிறாங்கன்னு விளங்குதா? பாக்கி எல்லா நேரமும் அவங்க என்னது? தூக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. மற்ற இது தொடர்பான இன்னும் சில செய்திகள், கெட்டவங்க ரூஹ் என்ன பண்ணுது, அவங்க தூங்குறாங்களா, நபிமார்களுடைய ரூஹ் என்ன பண்ணும், சுகதாக்களுடைய ரூஹ்லாம் என்ன பண்ணுது, மற்ற மக்களுடைய ரூஹ்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ்கள்லாம் இருக்கிறது. அதுல இன்ஷா அல்லாஹ்